நீங்க ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். யூடியூப்ல வீடியோஸ் போடுறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுலேருந்து, எடிட் பண்ணுறதுலேருந்து, வாய்ஸ் ஓவர் கொடுத்து, மியூசிக் கொடுத்து, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ வேலை இருக்கு யூடியூப்க்கு. ஸோ நான் ஒரு புது யூடியூபரா யூடியூப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்கான எண்ட் டு எண்ட் என்னென்ன தேவை அப்படின்னு நான் டிஸ்கவர் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்க போகிறது எல்லாமே வந்து ஆப்ஸ் பற்றியும் இந்த யூடியூப் வீடியோவை ஃபுல்லாக பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான். பட் நீங்கள் ஒரு புது யூடியூபராக இருக்கீங்க, இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை இங்கே நான் டேக் பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்து பேசிக்காக வந்து நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதை பற்றி என்ன நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வீடியோ எடுக்கிறதுக்கு பெஸ்ட் கேமரா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த வச்சுருக்கீங்களோ அதுதான் பெஸ்ட் கேமரா. உங்ககிட்ட ஃபோனில் கேமரா கண்டிப்பாக இருக்கும், அதில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் போதும் ஃபார் இனிஷியல் டேஸ். யூடியூப்க்கு கேமராஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are two things. நீங்கள் ஹாபிக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ நீங்கள் ஹாபிக்கு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எக்யூப்மெண்ட் வாங்குறது வந்து உங்கள் இஷ்டம். உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வேணும் கண்டிப்பாக, அண்ட் யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மனி டு ஸ்பெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை நீங்கள் யூடியூப் வந்து மானிட்டைஸ் தான் பண்ண போகிறீங்க, யூடியூப் இஸ் அ பிஸ்னஸ் ஃபார் யூ ஆர் அ சைட் ஹசல் ஃபார் யூ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூ ஹாவ் டு வெயிட். ஏன்னா இந்த யூடியூப் கேம் இஸ் நாட் ஈஸி. எல்லோரும் நினச்சிக்கிறாங்க ஜஸ்ட் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் there's more to it. நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கு வியூஸ் எப்படி வருது, உங்களுக்கு வந்து டைம் இருக்கா கான்ஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டிருக்கா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொஞ்சம் மானிட்டைசேஷன் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் யூ கேன் டிசைட் இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஆர் நாட். எடுத்தோடனே நீங்கள் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இட்ஸ் பெட்டர் இஃப் யூ எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் நோ ஃபார் ஷுர் யூடியூப்பை வந்து மானிட்டைஸ் பண்ண போகிறீங்க அண்ட் இது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஷியோராக உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யூடியூப்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இஃப் யூ ஹாவ் அ கேமரா ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு நல்ல ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லை இருக்கிற ஃபோனில் எடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்துட்டு ஒரு ஐஃபோனோ இல்லை 4K வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுற ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த மோடை ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ குவாலிட்டி இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். செல்ஃபி கேமராஸ்லையுமே வந்து 4K மோட் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கும்போது மறக்காமல் அதை ஆன் பண்ணிகிட்டே எடுங்க. வீடியோ எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் என்ன, எடிட்டிங் தான். வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்குது. ஸோ ஐம் நாட் கோயிங் இன் டு த ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட்வேர் பிகாஸ் எனக்கு அதை பற்றி தெரியாது. பட் வீடியோ எடுக்கிறதுக்கான ஆப்ஸ் வந்துட்டு VN அண்ட் InShot வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டுமே வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. பட் நான் வந்து VN ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ VN ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் யாருமே எடிட் பண்ணவே தெரியாதவங்களுக்கு கூட அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி எடிட்டிங் வேறு ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த VN ஆப்பு வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எடிட் பண்ண கொஞ்சம் தெரியும் அப்படின்னா இட்ஸ் ஃபைன், உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணணும் தெரியும். பட் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுல புதுசு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி. இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், உங்களோட வீடியோ வந்துட்டு இன்னும் பெட்டராக இருக்கும் பார்க்குறக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே எதுலையாவது வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், ட்ரான்சிஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு வீடியோவை பெட்டர் ஆக்கிறதுக்கான விஷயங்கள் தான். ஸோ அது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுலேயே வந்துட்டு ஆடியோ இன்ஸ்டண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் வீடியோக்குள்ளே வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் நம்ம பேசிக்காக யூடியூப்க்கு என்னென்ன யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து VN ஆப்குள்ளே இருக்கும். அண்ட் அதுலேயே வந்து மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்டாக் இமேஜஸ், ஸ்டாக் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதில் இருக்க மியூசிக் யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அதில் இருக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணல. அதில் இருக்கிற மியூசிக் யூஸ் பண்ணால் காப்பிரைட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்க மியூசிக் மட்டும் அவாய்ட் பண்ணுறது இஸ் பெட்டர். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாயில் வடை சுட்டுட்டு வீடியோவே எடுத்தாச்சு, வீடியோ எடிட்டிங்கும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, ஆடியோ. இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாமா?
ஸோ நெக்ஸ்ட் ஆடியோ. ஸோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோன்லேருந்து தான் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிற ஆடியோவே போதும். பட் நீங்கள் வந்து தூரமாக இருந்து பேச போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இல்லை ஏர்பாட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ளூடூத் மைக் வேணும்னா கம்மி விலையிலேருந்து ஜாஸ்தி விலை வரைக்கும் நிறையா ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட் எப்படின்னு பொறுத்து அதை வாங்கிக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியான விலை போட்டு மைக் வாங்கணும்னு கிடையாது. ஸோ கம்மி விலையிலையும் நிறையா மைக்ஸ் இருக்குது. அண்ட் நிறையா ஃபேமஸான யூடியூபர்ஸ் கூட பேசிக்கான மைக் யூஸ் பண்ணி வீடியோ போடுறது நான் பார்த்துருக்கேன். இட் ஒர்க்ஸ் ஃபைன் ஃபார் தெம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி வேணும்னா மைக் வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ரூம்குள்ளே தான் வீடியோ எடுக்க போகிறீங்க, ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் தான் வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மைக் தேவையில்லை. நான் வந்து இப்போது ரூம்குள்ளேருந்து எடுக்கிறனால நான் மைக் யூஸ் பண்ணலை. ஸோ நான் கூட லாஸ்ட் வீக் தான் ப்ளூடூத் மைக்கே வாங்கினேன். அது ரொம்ப பிராண்டடான மைக்லாம் கிடையாது, ரொம்ப பேசிக்கான மைக் தான். அண்ட் நான் ஒரு vlog பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த மைக்கே வாங்கினேன். ஸோ அந்த vlog நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கேமராவில் வந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணி கூட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஃபோனில் வந்துட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தூரத்துலேருந்து பேசணுன்னா உங்களோட இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப் இருக்குது. பேசிக்காக இருக்கிற வாய்ஸ் மெமோஸ்லேயும் ரெக்கார்ட் பண்ணலாம், பட் அதுக்குன்னு தனியாக ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் பேர் டால்பி ஆன். அது வந்து ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து அதில் டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேயே வந்துட்டு டால்பி ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு டாகிள் பட்டன் இருக்குது. அதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து வாய்ஸ் கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் அந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அடுத்து வந்துட்டு ஸ்டாக் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீடியோக்கு நடுவில் ஸ்டாக் இமேஜஸ் ஆர் வீடியோஸ், பீரோல் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்கான 2 வெப்சைட், ஒன்று பிக்ஸாபே, இன்னொன்று பிக்சல்ஸ். இது 2லையுமே வந்து ராயல் ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது. அண்ட் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு சர்ச் டேர்ம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அது இருக்கும். அது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் அண்ட் வெப்சைட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து மியூசிக். ஸோ மியூசிக் வந்துட்டு யூடியூபே வந்துட்டு யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஆப்பில் நிறைய மியூசிக் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நிறைய ஜானர்ஸ் இருக்குது. ஹாப்பி, சேட், சினிமேட்டிக், அந்த மாதிரி நிறைய ஜானரில் மியூசிக் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் தான். ஸோ அதை வந்து நீங்கள் யூடியூப் வீடியோவில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த மூவி சாங்ஸோ ஆல்பம் சாங்ஸோ அதில் இருக்க மியூசிக்கோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் என்னென்னா அவங்களோட மியூசிக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அது அவங்களோட ஓன் மியூசிக். ஸோ அப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா உங்கள் அந்த வீடியோ மூலிமா வர காஸ்ட் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஓனருக்கு போயிடும், உங்களுக்கு வராது. நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு யூஸ் யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்க மியூசிக். ஸோ இந்த யூடியூபோட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கான ஆப் வந்து YT ஸ்டூடியோ. ஸோ அந்த ஸ்டூடியோவோட ஆப்பில் வந்துட்டு அந்த மியூசிக்கெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதே வந்துட்டு இந்த உங்களோட கூகுள் க்ரோம்லேயோ சஃபாரிலையோ போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் லாஸ்ட் ஆப்ஷனில் அந்த யூடியூப் மியூசிக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து என்ன மியூசிக் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே யூடியூப் சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தவிர நீங்கள் படத்தில் வர மியூசிக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மற்றவங்க அதாவது மியூசிக் க்ரியேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வாசித்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட பெர்மிஷனோட நீங்கள் வந்து அவங்களோட மியூசிக் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. பட் ப்ராப்பராக ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ண மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோலேயே வந்து மியூசிக் டவுன்லோட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஆட்ரிபியூஷனில் யூடியூப் சிம்பிள் போட்டிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் CC அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களை டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோலேயே மியூசிக் டவுன்லோட் பண்ணும்போதும் அது யூடியூபோட தான் இல்லை CCயோட வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு VN ஆப்லேயே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அண்ட் YT ஸ்டூடியோலேயும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தவிர இன்னும் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா mixkit.co அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுலேயே வந்து நிறையா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்து வந்து தம்ப்நெயில். ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவான பர்சன், ரொம்ப ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோஷாப்லேயே வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்பில் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கேன்வா இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ கேன்வாலையுமே வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது, பெய்ட் வெர்ஷன் இருக்குது. பட் ஃப்ரீயான வெர்ஷன்லேயே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அண்ட் அதையவே வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணி ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரம் த ஸ்க்ராச் நீங்கள் க்ரியேட் பண்ணனாலே கேன்வாவில் க்ரியேட் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதில் குட்டி குட்டி கிராஃபிக்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு தம்ப்நெயில. ஸோ அது க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி கேன்வா ஆப்பில். ஸோ நான் வேறு ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், பட் கேன்வா மாதிரி எதுவும் ஈஸியாக எனக்கு இல்லை. ஃப்ரீயான வெர்ஷன்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் கேன்வா. அண்ட் கேன்வா ஆப்லேயுமே தம்ப்நெயில் மட்டும் இல்லாமல் உங்களோட வீடியோவுமே அதில் எடிட் பண்ணிக்கலாம். பட் விஎன் அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வந்து ஒரு குட்டி பார்ட் ஆஃப் த வீடியோ மட்டும் எடிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வீடியோவில் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். லைக் ஒரு இன்ட்ரோ மட்டும் நிறைய எடிட் பண்ணி நிறைய கிராஃபிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேன்வாவில் வந்துட்டு அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட வீடியோவில் அட்டாச் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்க வந்து புது யூடியூபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட யூடியூப் ஜேர்னியில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் வீடியோஸில் போடுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் யூடியூப் வீடியோஸ். வில் see you soon. Bye.